பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷூட் எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு ஈவினிங் தான் பாத்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் ஆக இருக்கு. ஆனா இந்த சீசனுக்கு ஹைப்பே இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா ஹைப்பே இல்லாம இறக்கிட்டு உள்ள சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே இறக்கியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்க்கான வந்து எல்லா தகவல்களையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறேன். எவிக்டர் லிஸ்ட்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த சீசன் அந்த ப்ரோமோக்கள்லாம் 1-2 விட்டா பரவாயில்ல. கிட்டத்தட்ட நான் காலைல பாக்குறேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல போன சீசன்ல வந்து இருக்கக்கூடிய சௌந்தர்யா, விஷ்ணு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ரோமோ விட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியல, பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்ற ஒரு டேக்லைனோட இது பண்றாங்க. ஆனா எந்த ப்ரோமோவும் பாத்தீங்கன்னா ஒருத்தாவே இல்லை. ஒரு துளி கூட ஹைப் இல்லை. இந்த ஷோ பார்க்கணும்னு கூட தோணல அப்படின்ற லெவல்ல இருக்கு. அதுதான் முக்கியம். இப்ப காந்தாரா படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து இங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஓரளவு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா பேசப்படுச்சு. என்னடா இது ட்ரெய்லர் பார்ட் 1 நல்லா இருக்கும் போல இருக்கு, இது என்னடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா படத்தை போய் உள்ள பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு, தாறுமாறா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூலி படத்தை வந்து ட்ரெய்லர் வந்து ஹைப்பே இருந்திருக்காரு. படத்துக்கு போய் நம்ம பார்த்தோம்னா படமும் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஹைப் இல்லாம வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனால வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பா வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் எல்லாம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஃபுல் அபிஷியல் லிஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது வந்து அரோரா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா போக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு விஜே கதிர் அவர்கள், விஜே பார்வதி, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி எல்லாம் இருக்காங்க. அப்புறமேட்டு ரம்யா ஜோ அவர்கள் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுமே வந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு வந்து 6 மணிக்கு மேலிருந்து நைட்டு 9 மணிக்குள்ள இருந்து எல்லா தகவலுமே நம்மளுக்கு தெரிஞ்சு யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், இந்த சீசன் 8 சீசன் மாதிரி இருக்காது. இந்த சீசன் வந்து புதுமையா இருக்கும், அது மட்டும் இல்லாம நல்லாவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நவரசங்கள் கலந்த சீசனா இருக்குன்னு சொல்லிட்டு போன சீசன் முடியும் போதே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜியோ ஹாட் ஸ்டார் வேற மெர்ஜா இருக்கனால நிறைய டாஸ்க்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மாத்துவாங்க. அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லாத சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ஆகும்போது நான் நிறைய டைம் வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்லியிருக்கேன். அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு, தரமா இருக்கு. அதனால வந்து பிரச்சனையே இல்லை. இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சண்டை ஆரம்பிச்சு எல்லா ப்ரோமோலையும் சண்டை இருக்கும், எல்லா டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும், எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கண்டஸ்டன்ட் எல்லாம் யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எந்த அளவு எதிர்பார்க்குறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.